ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, கொத்தமல்லி சட்னி தாங்க பண்ண போறோம். இது எப்படி கலர் மாறாம இந்த சட்னி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 1 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்த சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்து வந்து கருக விடாம பார்த்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இப்ப அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடயே பார்த்தீங்கன்னா 3 பல்லு வந்து பூண்டு சேர்க்குறேன். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்க்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இது கூட வந்து ஒரு 5 இலை வந்து புதினா இலை சேர்த்துக்கோங்க. மல்லி சட்னி செய்கிறப்ப கொஞ்சமா புதினா இலை சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்லா வாசமா இருக்கும். அதனால வந்து ஒரு 5 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த புளியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி வந்து மல்லித்தழை வந்து அலசி நல்லா கிள்ளி கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப மல்லித்தழையும் நம்ம சேர்த்துக்கலாம். இத வந்து நீங்க இலை மட்டும் சேர்க்க வேணாம். காம்போட சேர்த்துக்கலாம். மல்லித்தழைய வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. லைட்டா வதக்கி விட்டாவே கரெக்ட்டா இருக்கும். லைட்டா மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்குனா கரெக்ட்டா இருக்கும். இது ஆறட்டும். இப்ப ஆறுன மல்லித்தழைய வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேண்டாம். லைட்டா இந்த பதத்துக்கு அரைச்சா கரெக்ட்டா இருக்கும். பாருங்க கலர் மாறவே இல்ல. அப்படியே கிரீன் கலராவே இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் குடுத்துடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு பொரிஞ்சோனே, ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தாளிப்ப நம்ம வந்து சட்னி கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க சூப்பரான மல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாவும் இருக்கு. இதே மாரி ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு கல் தோசை ஊத்தி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வழக்கமா வச்சிருக்க சட்டியில 1 1/2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாரி லைட்டா மட்டும் மெத்து மெத்துன்னு தோசை வரணும் மாரி சுட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்தோனே லைட்டா எண்ணெய் ஊத்தி இத பெரட்டி போட்டுக்கலாங்க. 2 தோசை சாப்பிடுற குழந்தைங்க கூட இந்த சட்னி இந்த மாரி வச்சு குடுத்தீங்கன்னா, 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த சட்னி வந்து டேஸ்ட்டா இருக்கும். இது கூட வந்து நம்ம வந்து இஞ்சி சேர்த்துருக்கோம், பூண்டு எல்லாம் சேர்த்து செஞ்சனால நல்லா வாசமாவும் இருக்கும். பாருங்க தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி இந்த சட்னி வச்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வீடியோ நெறைய இருக்கு. அதையும் ஒரு தடவ விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.